ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லொக்கேஷன்லேருந்து பேசுகிறேன், ஏதோ பார்க்கவே தரமாக இருக்கே அப்படின்னா சொல்கிறேன். எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ எங்கே இருக்கேன்ற கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஹோட்டலில் தான் இருக்கேன். ஹோட்டல்லேருந்து ரிவ்யூ பண்ணுறியா அப்படின்னா ஹோட்டல் ரிவ்யூ பண்ணுறேன், அதுவும் பண்ணுறேன். பட் தாண்டி இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டாப்பிக்கோடு வந்திருக்கேன். கொஞ்சம் வந்து பெரிய டாப்பிக்காக போகும். அதனால் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு 2 வீடியோவை நான் கொண்டு போகிறேன். 2 பார்ட்ஸ், பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. ஓகே, ரைட். ஃபஸ்ட்டு வந்து நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி டாபிக் என்னன்றது மேபி நீங்கள் தமிழில் கூட பார்த்துருக்கலாம். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா பெங்களூருக்கு வந்திருக்கேன் மக்களே. பட் என்னடா எங்கேயோ வெளியூர் போனால் பெங்களூர்லாம் போனால் விளாகிங்லாம் பண்ணுவே அப்படிலாம் கேட்டிங்கன்னா இல்லை, இது வந்து ஒரு பர்சனல் ட்ரிப்காக வந்திருக்கேன். அப்படின்னா அந்த விளாக்லாம் நான் எடுக்கலை. ஓகே, அது ஒன்று பெங்களூரில் பெருசாக விளாக் எடுக்கிற மாதிரி ஒன்றும் பெருசாக இல்லவும் கூட. ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் பெங்களூர் வந்தாச்சு, வந்து சுற்றியும் பார்த்துட்டேன். அதுவும் அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு போக கொடுக்குறேன். பட் இந்த வாட்டி நான் பெங்களூர் வந்து சுற்றி பார்க்க வரல. ஸோ அப்படின்றதுனால வந்து சும்மா அப்படியே ஹோட்டலில் ஸ்டே பண்ணிட்டு அந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறத பர்சனல் விஷயத்துக்காக தான் வந்திருக்கேன். ஸோ அந்த விளாக் நான் எதுவும் எடுக்கவில்லை. ஓகே, பட் அதை தாண்டி இன்றைக்கி நான் வந்து ஒரு முக்கியமான உங்கள்கிட்ட ஒரு டாபிக் பேசணும் அப்படின்னு நினச்சேன். நம்பர் 1, ஹோட்டல். அதாவது நீங்கள் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா வாட் ஆர் தி பாயிண்ட்ஸ் டு பி ரிமெம்பர்ட், வாட் ஆர் தி திங்ஸ் டு பி ரிமெம்பர்ட். நிறைய பேருக்கு இப்போ அதுக்குன்னு இப்போ நிறைய பேர் கேட்பீங்க, இதெல்லாம் நான் என்னடா பாயிண்ட் ரிமெம்பர், ஹோட்டல் புக் பண்ணணுமா போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. ஸோ கேர்ஃப்ரீயான பர்சனாக நீங்கள் இருந்தீங்க, சும்மா எடுத்துமா கவுந்துமா போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. பட் யூ வாண்ட் டு நோ லைக் சர்டன் திங்ஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சில விஷயங்கள் அனுபவிச்சிருக்கேன். நான் நிறைய ஹோட்டல்ஸில் ஸ்டே பண்ணியிருக்கேன், ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்படின்றதுனால ரொம்ப ட்ராவலர் கிடையாது, என்னோட அபிட் ட்ராவலர் லைக் லாட் ஆஃப் அதர் யூடியூபர்ஸ். பட் ஆனால் நான் கொஞ்சம் அப்படி இப்படி நிறைய வந்து ரீசெண்ட் டைம்ஸில் ட்ராவல் பண்ணும்போது நான் சில அனுபவங்கள் நான் பட்டிருக்கேன். ஸோ ஒரு ஃப்ரீயாக ஜாலியாக ஈஸியாக வித்தவுட் எனி இஷ்யூஸ் பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல் பண்ணணும். அதை தாண்டி வந்து ட்ராவலை தாண்டி ஒரு ஹோட்டல் நீங்கள் வந்து புக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹோட்டல் புக் பண்ணி ஹோட்டலில் நீங்கள் தங்கும் போதும் சரி, தங்கத்துக்கு முன்னாடியே சரி, தங்கத்துக்கு அப்புறமும் சரி, வாட் ஆர் தி திங்ஸ் டு ரிமெம்பர் டு ஃபார் ஹேவ் அ சேஃப் அண்ட் என்ஜாய்ட் ஜேர்னி. ஸோ அதுதான் கைஸ் நீங்கள் நான் பேச போகிற முதல் டாபிக். ஓகேங்களா, இது ஆக்சுவலி இது வந்து நான் ரெண்டாவது பார்ட்டில் பேசுகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நான் என்ன பேச போகிறேன் அப்படின்றது வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் மக்களே. ஓகே கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெங்களூரில் இருக்கேன். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். பெங்களூர் எந்த ஹோட்டல் அப்படின்னா இது வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கோகுலம் கிராண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் தான் மக்களே இன்றைக்கி நான் தங்கியிருக்கேன். நேற்றே வந்துட்டேன். ஸோ பெங்களூர் வர்றதுக்கு என்ன ரீசன், அது என்னத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, அது வந்து என்ன ஃபங்க்ஷன் எல்லாம் மென்ஷன் பண்ண முடியாது. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் நாங்கள் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் நினைக்கிறேன் நாங்கள் வந்திருக்கோம் டோட்டலாகவே இந்த ஃபங்க்ஷனுக்கு. ஸோ சென்னையிலேருந்து கிளம்பி வந்தோம். சென்னையில் பார்த்தீங்கன்னா ஜூம் கார் ஒன்று புக் பண்ணிவிட்டு அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம 6 பேர் அப்படின்னா ஒரு மராசோவில் தான் பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டு நேற்று வந்து சேரவே எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆக்சுவலாக நீங்கள் கூகுள் மேப்ஸில் போட்டிங்கன்னா 6 ஹவர்ஸும் காட்டும். இல்லை கைஸ், 6 ஹவர்ஸ்லாம் கிடையாது, ஆல்மோஸ்ட் 10 ஹவர்ஸ் ஆகுது நீங்கள் பெங்களூர் வந்து ரீச் பண்ண. பெங்களூர் அவுட்டர் வரைக்கும் 9 ஹவர்ஸ் ஆகுது. 8.5 ஹவர்ஸில் நீங்கள் வந்துடலாம், 8 ஹவர்ஸ்க்குன்னு சொல்லலாம். பட் ஆனால் பெங்களூர் இன்டீரியர் இப்போ நான் வந்துருக்க ஹோட்டல் நேற்று வந்து சேர்றதுக்கு நாங்கள் கிளம்புனது 10 மணி, 10 o'clock நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். We reached by close to 9 o'clock. அது நடுவில் ஷாப்பிங்லாம் பண்ணோம் சார், 1 hour கழிச்சிக்கலாம். 8 o'clock மக்களே, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 hours ட்ராவல் ஆகுது இப்போ பெங்களூரு. அது என்னென்னா நிறைய இடத்துல பிரிட்ஜஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த ஃப்ளைஓவர் மாதிரி பிரிட்ஜஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து ரொம்ப டிராஃபிக் கன்ஜெஷன்ஸ் ஆகுது அங்கங்கே. ஸோ ரொம்ப நின்று தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு தான் பிளான் பண்ணிக்கோங்க, இதான் முதல்ல சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேர் கூகுள் மேப்ஸில் பார்ப்பீங்க. கூகுள் மேப்ஸ் ஏன் தெரியல, அது அப்டேட் பண்ணலை. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஜோன் இருக்குது, பட் அது கூகுள் மேப்ஸில் மென்ஷன் ஆகலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நான் சொல்கிற மாதிரி என்ன சொல்கிறது 10 hours ப்ளஸ் ஆகிடுது மக்களே. தட் இன்க்ளூட்ஸ் ஃபுட்டு. டோட்டல் ட்ராவல் டைம் 9 hours தான். நாங்கள் ஃபுட்டு நடுவில் ஷீஷோவில் சாப்பிட்டோம். ஸோ அதை சேர்த்து பார்த்தீங்கன்னா 10 hours. அதை தாண்டி நேற்று வந்து 9 o'clock வந்ததுக்கப்புறம் தான் அப்புறம் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம். காலையில் எழுந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ ஆக்சுவலாக எல்லாருமே ஃபங்க்ஷன் போயிருக்காங்க. நான் மட்டும் போகல, அதுவும் ஒரு பர்சனல் ரீசன், அது என்னால் சொல்ல முடியாது. ஸோ இப்போ கிளம்பி போயிருக்காங்க. இப்போ டைம் ஆக்சுவலாக வந்து கரெக்டாக 12 o'clock ஆகுது. போயிட்டுன்னா ஒரு 2 hours வந்துடுவாங்க. வந்துட்டு நம்ம செக் அவுட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் பர்மிஷன் கேட்டிருந்தோம். சரி ஓகே சார், நோ ப்ராப்ளம், டேக் இட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 o'clock வரைக்கும் எங்களுக்கு பர்மிஷன் இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 o'clock வந்துட்டாங்கன்னா நம்ம செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பிடலாம் மக்களே வீட்டுக்கு. ஓகேங்களா, ஸோ இதான் கைஸ் பிளானு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நான் இதுக்கு முன்னாடி பெங்களூர்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன்னா பெங்களூர் எப்படி இருக்குது என்னென்னு நீங்கள் பார்க்கலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அடுத்த வீடியோவில் அடுத்த பார்ட் நம்பர் 2ல் அந்த விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். அது கொஞ்சம் பெரிய வீடியோ இருக்கும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா
நான் பெங்களூர் வந்து இது வர்றது ஐ திங்க் 4th or 5th டைம்னு நினைக்கிறேன். 4th டைம்னு வச்சுக்கலாமே, எனக்கு தெரியல, கரெக்டாக சொல்ல முடியல. ஃபஸ்ட்டு வந்து நான் 2003ல் வாங்கினேன். 3ல வந்தேன். பார்த்தீங்கன்னா இட்ஸ் காலேஜ் டூர். ஸோ அப்போ நான் வந்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கிட்டத்தட்ட இப்போ 100 பேர் வந்திருந்தோம். ஸோ அது வந்து பெங்களூரு, அப்புறம் வந்து வந்துட்டு பெங்களூர், மைசூர்லேருந்து ஊட்டி, ஊட்டிலேருந்து கோயம்புத்தூர். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் மாதிரி வந்திருந்தோம், ஒரு 3 டே விசிட் மாதிரி. அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாது. முடிஞ்சால் அது அது என்ன சொல்கிறது, அந்த பர்டிகுலர் டே அன்றைக்கி நாங்கள் கிளம்புறோமோ அன்றைக்கின்னு எனக்கு வந்து ரிசல்ட்டு 3 பேப்பர் அவுட்டு. அந்த ரிசல்ட்டு வந்த அன்றைக்கி நான் கிளம்புறேன், நினச்சி பாருங்க என் மனநிலை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு செமையான ஒரு அனுபவம், என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத சில அனுபவங்களில் ஒன்று அது, அந்த ஒரு ட்ரிப்பு. ஸோ அதாங்க நம்பர் 1 ட்ரிப்பு. அதுக்கப்புறம் 2015ல் நாங்கள் மைசூர் ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ மைசூர் வந்து பெங்களூர் வழியாக தான் போகணுன்றதை பெங்களூரை டச் பண்ணிட்டு அங்கே சாப்பிட்டு அப்படியே போனோம் மைசூர். ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து 2015ல் நடந்தது. அதுக்கப்புறம் 2016ல் நான் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸ் டூருக்கு நான் வந்திருந்தேன் பெங்களூருக்கு. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3 நாள் ட்ரிப் மாதிரி தான், சாரி 2 டே ட்ரிப் மாதிரி, இல்லை 3 டேஸ் ட்ரிப். எஸ், போகிறதுக்கு ஒரு நாள், அப்போ ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் வேலை இருந்தது, முடிச்சுட்டு சண்டே அன்றைக்கி ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அது எதுனா ஆஃபீஸ் ட்ரிப் என்னோடய ஃப்ரெண்டோட ட்ராவல் பண்ணியிருந்தேன். தென் 2019ல் நாங்கள் ஊர் சுற்ற வந்திருந்தோம் மக்களே. எங்கன்னா பெங்களூருக்கு 3 டேஸ் ட்ரிப்பாக வந்திருந்தோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3 நாள், அது பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் டேயோட கம்பைன் பண்ணி 3 டேஸ் 2019ல் வந்திருந்தோம் மக்களே. ஸோ பெங்களூரில் என்னென்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இதே மாதிரி தான் கிளம்பி வந்துவிட்டோம். ஆனால் அப்போ வந்து ஆக்சுவலாக இந்த ஃப்ளைஓவர்ஸ்லாம் கட்டி இல்லாததுனால ஒரு என்ன சொல்கிறது, அப்பயும் டைம் ஆயிடுச்சு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு. ஏன்னா கிளம்பி அப்புறம் வந்து நந்தம்பாக்கத்தில் பார்த்திங்கன்னா எங்களோட சங்கீதாவில் சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி அப்படியே பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4:30 மணி காலையில் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 9:30 மணி கிளம்பியிருப்போம். ஒரு 4:30 மணி ரீச் பண்ணிட்டோம். 4:30 மணி ஒரு ரீச் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம். அப்போ தான் 4:30 மணிக்கு தான் சாப்பிட்றோமே. 4:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நேராக ரூம் போயிட்டோம். அந்த எந்த ஹோட்டல் ஞாபகம் இல்லை, நாங்கள் ஆட் பண்ணி விட்றோம் கீழே டீட்டெயில்ஸு. ஒரு ரிசார்ட்டு அவுட் ஆஃப் தி சென்னை, லைக்ஸ் அவுட் ஆஃப் தி பெங்களூர், அவுட்டர் பெங்களூரில் இருக்குது, ரிங் ரோடுக்கு அந்த பக்கம் வரும். ஸோ அந்த ஹோட்டலில் தங்கியிருந்தோம். ஸோ லைக் ரிசார்ட் மாதிரி தான். ஸோ ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்துட்டு ஜூ போகணும் மக்களே. ஸோ என்னென்ன பார்த்தோன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ஜூ ஒண்டர்ஃபுல் கைஸ். எனக்கு எவ்வளோ ரூபா பே பண்ணணும் ஞாபகம் இல்லை, ஆனால் வந்து சூப்பரான ஜூ. நான் பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் பார்த்ததுலேயே ஒண்டர்ஃபுல் ஜூ அதுதான். யூஸ்வலாக நம்ம எல்லா ஜூவும் போவோம்ல, நான் சொல்கிறது நம்மளோட வண்டலூர் ஜூவாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட வந்து மைசூர் ஜூவாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஈவன் நிறைய ஜூஸ் நான் போயிருக்கேன். இதில் கொல்கத்தா ஜூ போனேன். இந்த ஜூஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அனிமலை தான் கேஜில் அடைச்சி வச்சுருப்பாங்க, நம்ம தான் போய் அந்த அனிமல்ஸை பார்க்க வேண்டியது இருக்கும். பட் இந்த ஜூவில் எப்படி இருந்ததுன்னா நம்மளை கேஜில் அடைச்சிடுவாங்க. ஒரு காரு, அது சஃபாரின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு சஃபாரி வெஹிக்கிள். ஸோ அந்த வெஹிக்கிளில் பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட வந்து கேஜ் மாதிரி அடைச்சி வச்சுருவாங்க. நம்ம அந்த வெஹிக்கிள் போகும்போது அப்படியே அனிமல்ஸு, இந்த லயனு, பியரு இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரோட்டில் அப்படியே கிராஸ் ஆகி போகும். நம்ம அப்படியே ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுத்துக்கலாம். நம்ம சைட் பை சைடு உங்களுக்கு அப்படியே சும்மா ஒரு கிளிம்ஸ் மாதிரி உங்களுக்கு ஆட் பண்ணி விட்றேன், அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஜூ நான் பார்த்ததும் இல்லை, போனதில்லை. மேபி ஃபாரின் கண்ட்ரீஸில் இல்லை வேறு எங்கேயாவது இருக்கலாம், எனக்கு தெரியல. பட் ஆனால் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு இடம் மக்களே, நிஜமாக பெங்களூரில் ஒர்த் டு விசிட். ஸோ அதான் கைஸ், காலையில் போனோம். காலையில் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பி ரூம் வந்து படுத்து தூங்கிட்டோம். மதியானம் பார்த்திங்கன்னா ஒரு 1:30 மணிக்கு கிளம்பிட்டு நேராக பார்த்திங்கன்னா வி வென்ட் டு பேலஸ். நேராக பார்த்திங்கன்னா பெங்களூர் பேலஸ் இருக்குது, பெங்களூர்லேயும் பேலஸ் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பெங்களூர் பேலஸை போய் பார்த்தோம். பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி லஞ்சு முடிச்சுட்டு அப்படியே பெங்களூர் பேலஸ் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா வந்து இஸ்கான் டெம்பிள். ஸோ இஸ்கான் டெம்பிள் அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு விசிட் பண்ணிவிட்டு, பெங்களூர் பேலஸும் நல்லா தான் இருந்தது. இட் வாஸ் குட் டு விசிட். கொஞ்சம் பழஞ்ச மாதிரி இருந்தது, பட் ஆனால் ஓகே தான், நல்லா மெயின்டைன் தான் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பழஞ்சன் மேலே சொல்ல முடியாது, பட் அந்த கொஞ்சம் தூசி மாதிரி இருந்தது பார்க்கறதுக்கு. அந்தளவுக்கு அது சிட்டி இருக்கிறதுனால அப்படின்லாம் தெரியல. பட் ஆனால் வந்து இட் வாஸ் குட் டு விசிட். அண்ட் இன்ஃபேக்ட் இட் வாஸ் ஃப்ரீ நினைக்கிறேன், நீங்கள் எதுவும் பே பண்ண தேவையில்லை. ஆக்சுவலாக ஜூக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணணும், பட் இது நீங்கள் பே பண்ண வேண்டிய இல்லை, அவசியம் இல்லை. ஸோ ஐ ஹேட் தட் விசிட். ஸோ அதை பண்ணி முடிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கிளம்பி நேரம் வந்து வி வென்ட் டு இஸ்கான் டெம்பிள். இஸ்கான் டெம்பிள் சூப்பரான டெம்பிள். நீங்கள் நைட்டில் போகலாம், நைட்டில் போங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இஸ்கான் டெம்பிள் அதை பார்த்து முடிச்சுட்டு அவ்வளோதான் மக்களே, அங்கே தான் கிளம்பி நேராக ரூம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு ஆக்சுவலாக என் தம்பி திருப்பி வந்து ஒரு நைட் ட்ரிப் மாதிரி கூப்பிட்டு போனான். ஆக்சுவலி டே 1 தான் நினைக்கிறேன். டே 1 வந்து நைட் ட்ரிப் மாதிரி சும்மா ஒரு நைட் ரைட் மாதிரி கூப்பிட்டு போனான். வந்து தூங்கிட்டு ஒரு 8 மணிக்கு சாப்பிட்டு ஒரு 8:30 மணி 8:45 மணி கிளம்புறோம். 8:30 மணி தான் கிளம்பி இப்போ 11 மணிக்கு தான் ரிட்டன் கூப்பிட்டு வந்தான். ஒரு நைட் ரைட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூருக்கு போனோம். அந்தளவுக்கு வர்த்து இல்லை, பட் ஆனால் போயிட்டு வந்தோம். அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா லைக் செகண்ட் டே இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ட்ரைட் ஆகிடுச்சு. ஸோ ரூம் வந்து படுத்து தூக்கியாச்சு. அப்புறம் அங்கேயே அது தங்கின ரிசார்ட்லேயே சாப்பிட்டோம். சாப்பிட்டு டே 3 அன்றைக்கி
மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு கேவ் டெம்பிள் போகணும். ஸோ செக் அவுட் பண்ணியாச்சு. செக் அவுட் பண்ணிட்டு ஒரு கேவ் டெம்பிள் மாதிரி ஒன்று இருக்குது. அது ஒரு பேர் கூட ஞாபகம் இல்லை, வேணால் கீழே ஆட் பண்ணி விட்றேன். அந்த கேவ் டெம்பிள் ரொம்ப ரூஃபிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே ரொம்ப லோவில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேவ் டெம்பிள் ரொம்ப கூட்டமே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஒன்று யாருமே இல்லை. ஸோ அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா பூஜை போட்டு அவ்வளோதான் மக்களே. வி கேம் பேக் டு ஹோம். அங்கே பார்த்தீங்கன்னா நேராக கிளம்பி பெங்களூர் வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்து மக்களே. கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு வி ஸ்டார்டட் பை க்ளோஸ் 2:30 ஒரு 8:30 போல் 9 o'clock போல் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு மக்களே. ஸோ இதான் கைஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கான ட்ரிப். அண்ட் இதை தாண்டி ஹோட்டல் கோகுலம் கிராண்ட். ஸோ தான் வந்து எடுத்தோம் இல்லையா. ஸோ இந்த ஹோட்டல் எப்படி இருக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆஃபீஸே. அண்டு என்னடா 5 ஸ்டார் ஹோட்டலுன்ற என்னடா ஒரு 10,000 20,000 30,000 பே பண்ணியிருப்பேனா ப்ரைஸிங்லாம் அப்புறம் சொல்கிறேன். சரி இல்லை கடைசியில் சொல்கிறேன். ஸோ இந்த ஹோட்டல் எப்படி இருந்தது, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பார்ப்பீங்க. நான் உங்களுக்கு வந்து அப்படியே காட்டுறேன் பாருங்கள், அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே தான், ஓரளவு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக ஓகே தான் சொல்ல மாட்டேன், நல்லாவே இருக்குது. பட் ஆனால் சில பல சேஞ்சஸ் இருக்குது, லைட் சேஞ்சஸ் இருக்குது. எனக்கு இது வரைக்கும் பெருசாக ஒன்றும் என்ன சொல்கிறது, ஒரு நெகட்டிவ் மாதிரி ஒன்றும் ஃபீல் பண்ணலை. ஓகே தான். பட் நைட்டு என்னன்னு தெரியல, இவங்க தூங்கும்போது வந்து இவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு அந்த ஃபீல் வந்து கிடைக்கல பேசிக்கலாக தூங்கும்போது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை தாண்டி ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹோட்டலுக்கான ஃபெசிலிட்டிஸ் என்னன்னு சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 11 floors இருக்குது கைஸ் இந்த ஹோட்டலில். ஓகே. அண்ட் அதே தான் சேம் செக்இன் செக் அவுட் பார்த்தீங்கன்னா 12:30 to 12:30ன்ற மாதிரி சொல்கிறாங்க செக்இன் செக் அவுட்டு. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலோட ஃபெசிலிட்டிஸ் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆப்வியஸாக ரூம்ஸ் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஒரு ஸ்பா இருக்குது, ஒரு ஜிம் இருக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா பஃபட்கான ரெஸ்டாரண்ட்டும் அவைலபிளாக இருக்குது மக்களே. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பாரும் வந்து அட்டாச்சாக இருக்குது. ஏதோ பேர் சொல்லியிருக்காங்க, பேர் நம்பரில் ஒரு பார் ஒன்று அட்டாச்சாக இருக்குது. அண்ட் வேலட் பார்க்கிங்கும் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க மக்களே இந்த ஒரு ஹோட்டலில். ஸோ ஓகே, இது வந்து ஒரு 5 ஸ்டார் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்றதால இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸு அப்புறம் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா. அதை தாண்டி ரூமை பற்றி சொல்லணும்னா ரூம் டூர் அப்படின்னு உங்களுக்கு நான் பேசினே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ரூம் பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ரூம் பற்றி காட்டிடுறேன், அப்படியே சைட் பை சைட் பார்த்துட்டே வாங்க. ஸோ ரூம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஸ்பேஷியஸான ஒரு ரூம் தான் மக்களே. ஓகேங்களா. நாங்கள் எடுத்துக்கிறது 2 ரூம் எடுத்திருந்தோம். ஏன்னா 6 பேர் வந்திருக்கோம்ல. ஸோ ஒரு ரூமில் 3 பேர் தங்குற மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ரூம் எடுத்திருந்தோம். நல்லா ஸ்பேஷியஸான ஒரு ரூம் தான். அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ரூமில் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற நம்ம யூஸ்வலாக இது முன்னாடி பார்த்தோம்ல சேம் அதே மும்பையிலே இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், அதே ரூம் ஃபெசிலிட்டி தான் மக்களே. அதே பாத்ரூம் தான். ஸோ சேம் டிவி, சேம் ஃப்ரிட்ஜு, சேம் கெட்டலு, ஓகேங்களா, ஹேர் ட்ரையரு, அது பார்த்தீங்கன்னா உள்ள பாத்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஃபெசிலிட்டி. கான்கால் டெலிஃபோன் 2 வச்சுருக்காங்க, 3 ஆக்சுவலாக. ஹோல் ரூமில் 3 இருக்குது. ரூமில் 2 அண்டு பாத்ரூமில் 1. ஸோ கான்கால் ஃபெசிலிட்டி. அது எல்லாமே டூத் பேஸ்ட்டு, அப்புறம் வந்து இந்த வேனிட்டி கிட்டா அது ஒன்று, வேறு நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க மக்களே. ஸோ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. அண்ட் அதை தாண்டி வந்து ஏசி வந்து சென்ட்ரலைஸ் ஏசி அப்படின்றனால வந்து மேலே ஃபேன் கொடுக்கல. வேணால் உங்களுக்கு காட்டி பாருங்கள். அப்படியே மேலே வந்து தேர் இஸ் நோ ஃபேன் இன் திஸ் ரூம். யூஸ்வலாக இப்போ நீங்கள் ஃபேன் நீங்கள் எங்கே எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இந்த 4 ஸ்டார் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல், 3 ஸ்டார் ஹோட்டல், இங்கே தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபேன் எதிர்பார்க்கலாம். பட் இங்கே நோ ஃபேன். ஸோ இதுதான் கைஸ் இந்த ஹோட்டலோட ஒரு ஃபெசிலிட்டி. நான் எங்கேயும் போகல ஆக்சுவலாக. காலையில் ஏன்னா செம்ம பிஸி. நைட் வந்ததே 9 மணி. ஸோ 9 மணி வந்துட்டு எங்கே போகிறது அப்படின்றதால வந்து 9 மணி வந்துட்டு அப்படியே தூங்கியாச்சு. 9 வந்துட்டு 10 மணி வரை டிஸ்கஷன் போயிட்டு அப்புறம் சாப்பாடு வாங்கி ஆர்டர் பண்ணி படுக்கிறதுக்கே 12 ஆகிடுச்சு. பட் எங்கேயும் வெளியே போய் விலாக்லாம் எடுக்கிற வரைக்கும் ஒன்றும் எனக்கு எனர்ஜிலாம் இல்லை. காலையிலையும் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே குளிச்சு ரெடியாகி இப்படியே போகிறதுக்கு 6 பேரும் குளிக்கணும். குளிச்சு ரெடியாகி போய் சாப்பிட்டு வந்து இப்போ தான் கிளம்பிட்டாங்க. சொன்னால் வந்து என்ன சொல்கிறது, விலாகிங் எடுக்கிறவளுக்கு ஒன்றும் வந்து பெருசாக டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயங்கள்லாம் இல்லை. பட் ஓகே தான் மக்களே. இந்த ஹோட்டல் வந்து இட் இஸ் ஆல் குட். நான் சில பேர் நெகட்டிவ் விஷயங்கள் பார்த்தது மட்டும் அவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நெகட்டிவ் விஷயம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா வந்து முதல்ல வந்து தூங்குகிற கம்ஃபர்ட் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. எனக்கு வந்து இருக்கிற டயர்டுக்கு படுத்து தூங்கினது தான். காலையில் வந்து 7:45 தான் சம்திங் ஏந்துக்கிட்டேன். 12:30 மணிக்கு படுத்தேன். ஸோ தூங்கிட்டேன். பட் ஆனால் அந்தளவுக்கு ஒரு டீப் ஸ்லீப் இல்லை. நடுவில் என்னன்னு தெரியல, ஒரு 3-4 மணி இருக்கும். பார்த்தீங்கன்னா யாரும் ஒரு அன்னோன் கால் எனக்கு வந்து நம்ம டெலிஃபோனில் நம்மளோட ஹோட்டல் ஃபோனில் கால் இருந்துச்சு. ஏன்னு தெரியல. அதனால் ஒரு தூக்கம் டிஸ்டர்ப் ஆச்சு. அது ஏன் நைட்டில் பண்ணணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு அட்வைஸ் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ஹோட்டலில் அப்படி தூங்குறீங்களா, நைட்டு ஃபோனை எடுத்து கீழே வச்சு தூங்குங்க. இல்லைனா எவனோ ஒருத்தன் கால் பண்ணுவான், அப்புறம் நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அதான் சொன்னேன், படுக்கிறதுக்கு அந்தளவுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருந்தது. ஏன்னா நான் தூங்கிட்டேன். பட் என்னோடய அம்மாவும் சரி, என்னோடய சித்தி என் கூட பார்த்துருந்தாங்க. ஸோ அவங்களும் சரி
2 பேருக்குமே வந்து தூக்கம் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது இப்போ நம்மளுக்கு வந்து ட்ராவலிங்கில் இம்பேக்ட் வந்து காட்டும். ஸோ அது வந்து ஒரு மைனஸாக நான் பார்த்த மக்களே. 2வது மைனஸ், இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் எங்களுக்கு இருக்குது. நாங்கள் ஃபேஸ் பண்ணுறது தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேன் இல்லாதது மக்களே. ஏசி மட்டும் இருக்குது. ஏசி அதுவும் இருந்ததில்ல, இதில் ஏசி டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ண முடியல. ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருந்தது. நைட் படுக்கும்போது இவ்வளோ திக் ரஜாய் கொடுத்துட்றாங்க. அந்த திக் ரஜாய் போட்டு படுக்கும்போது வேர்த்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு கைஸ். ஒரு 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 3-4 மணிக்கெலாம் வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருது. மூஞ்சி மட்டும் நான் ஜில்லுன்னு இருக்குது, ஆனால் ஃபுல் பாடி வந்து அப்படியே ஈரமாகிடுது. அது இவங்க கொஞ்சம் மாதிரி ஏதோ ஃபேன் கொடுக்கலாம். ஃபேன் கொடுக்காதது ஒரு மிகப்பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன் மக்களே. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான். டிவி நான் ஆன் பண்ணலை, வந்தது இந்த நான் டிவி பார்க்க நேரம் இல்லைனா டிவி நான் ஆன் பண்ணலை. பட் டிவியில் ஏர்டெல் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே எல்லா சேனலுக்கும் வரும் நான் நினைக்கிறேன். மேபி இப்போ நான் வந்து பார்ப்பேன். பட் ஆனால் பார்க்கலாம், பெட்ஸி. ஸோ அதை தாண்டி வந்து உள்ள பெஸ்ட் ரூமு, பாத்ரூம், குளிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே நல்லா தான் இருந்தது. சோப்ஸ் வந்து கேட்டால் கொடுத்துருந்தாங்க. ரூம் சர்வீஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே தான். இன்னும் சில சமயம் அது ஒரு மைனஸ் இருக்குது மக்களே. என்ன அப்படின்னா, ஃபோன் பண்ணால் வந்து எடுக்க மாட்டுறாங்க, கால் பண்ணால் ரிசீவ் பண்ண மாட்டுறாங்க. கால் பண்ணி சொன்னால் சில விஷயங்கள் ஃபாஸ்ட்டாக வருது, சில விஷயங்கள் ரொம்ப டிலேயாக வருது. கிட்டத்தட்ட காலையில் வந்து என் தம்பி வந்து இந்த ஊசி கிட் இருக்கும்ல, அதாவது டெய்லரிங் கிட்டு, ஸ்டிச்சிங் கிட்டு, அது கேட்டிருந்தான். அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் வந்துச்சேன். 10 நிமிஷம் இல்லை, அதுக்கு ½ அன் ஹவர் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் வந்து இந்த காயில் வந்து வேறு எதுவும் கேட்டிருந்தோமே, அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்துக்கா ரேசர் அதாவது ஷேவிங் பிளேட். ஷேவிங் ஆக்சுவலாக இருக்கணும் உள்ளே, பட் உள்ளே இல்லை. ஷேவிங் இதுக்கு அந்த கிட்டு கேட்டு வர்றதுக்கே கிட்டத்தட்ட எங்களை வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ½ அன் ஹவர் ஆக்கிட்டாங்க. 4 வாட்டி நாங்கள் கால் பண்ணி கூப்பிட விடதாக போச்சு. ஸோ அது மாதிரி சில விஷயங்கள் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அப்படி இப்படின்னு இருக்காங்க. அண்ட் ஹோட்டலுக்கு வெளியே, நான் சொல்ல ரூமுக்கு வெளியே பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் என்ன இருந்ததுன்னா நான் ஃபேஸ் பண்ணது, எஸ் நம்ம மும்பையில் பார்த்த அதே பிரச்சனை தான் மக்களே. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, லிஃப்ட்டில் நீங்கள் கார்டை காட்டினா தான் லிஃப்ட்டு வேலை செய்யுது. அது கீழேருந்து மேலே வருதுன்னு அந்த பிரச்சனை இருக்குது. மேலேருந்து கீழே போகிறதுக்கு பிரச்சனை கிடையாது. அது ஒரு சேஃப்டிக்காக தான் வச்சுருக்காங்க. வேறு எதாவது அன்னோன் வந்து உள்ளே என்டர் ஆகி மேலே போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா, லிஃப்ட்டு கீழேருந்து மேலே வரதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கார்டு ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க, அன்னோன் என்ட்ரி அப்படின்றதுக்காக. பட் மேலேருந்து கீழே வரதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டும் காட்ட தேவையில்ல, ரூம் கார்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ 3 பேர் அங்கே ரூமில் தங்கியிருந்தோம் அப்படின்னா, யாராவது கார்டு எடுத்துகிட்டு போய் தான் நீங்கள் அங்கே ஆப்ரேட் பண்ணணும். அதை நான் மறந்துட்டேன். ஆக்சுவலாக எனக்கு தெரியும், பட் மறந்துட்டேன். காலையில் என்ன பண்ணேன்னா போயிட்டு, சரி 11th ஃப்ளோரில் வந்து இது இருக்குது, ஜிம் இருக்குது, ஜிம்மு போயிட்டு வரலாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன். பார்த்தா லிஃப்ட்டில் போய் ஆப்ரேட் பண்ணுறேன். லொட்டுக்கு நிறுத்துறேன். ஏன்னா 10லேருந்து, நான் என்னோடய ஃப்ளோர் 10லேருந்து 11 போனோம். லொட்டுக்கு நிறுத்துறேன். ஆனால் லிஃப்ட் வேலை செய்யலை. ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்து சரின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸில் போகலான்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸில் உள்ளே போயிட்டேன் மக்களே. ஒரு பக்கம் மட்டும் கைப்பிடி இருக்குது. எல்லா ஃப்ளோர்லேயுமே ஒரு பக்கம் மட்டும் எங்கே உள்ளே என்ட்ரு ஆகுமோ அந்த அங்கே மட்டும் கைப்பிடி இருக்குது. உள்ளே என்ட்ரான பக்கம் ஸ்டெப் சைடு இருக்குல்ல, அந்த பக்கம் கைப்பிடியே இல்லை. மாட்டிக்கின மக்களே, எந்த ஃப்ளோருமே கைப்பிடி இல்லை. அப்புறம் வேறு வழி இல்லாமல் என் தம்பிக்கு கால் பண்ணி அவன் வந்து என்னை வந்து வெளியே எடுத்தான். இல்லைனா மாட்டியிருப்பேன் நான். ஸோ அந்த மாதிரி சில டிஸப்பாயின்மெண்ட்ஸ் வந்து இந்த ஹோட்டல் இருக்குது. ஓகே ஃபைன், நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப டூ மச். அதை தாண்டி ஃபுட்டு தரோம். அது ஏன்னு தெரில, இந்த எல்லாமே நான் சொன்ன ஜிஆர்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா தான் தரமாக தான் கொடுக்குறாங்க. தரம் சொல்கிறத தாண்டி டேஸ்ட்டு கொஞ்சம் மிஸ் ஆச்சு ஆக்சுவலாக. சில ஃபுட்டு வந்து டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இல்லை. நான் என்னால் ஃபுட்டு ஆட் பண்ண முடியல, வெரி சாரி. சும்மா ஒரு ஜஸ்ட் அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் போடுறேன். பட் நான் யூஸ்வலாக ஃபுல்லாகவே கொடுப்பேன் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. பட் இதில் கொடுக்க முடியல, ஏன்னா டிலே ஆகிடுச்சு. நாங்கள் கிளம்பி போகிறதுக்கே 10:30 மணி வரைக்கும் ஃபுட்டு கொடுத்துருந்தாங்க பஃபெட்டு. பட் ஆனால் வந்து நாங்கள் போனதே 10:15. ஸோ அதனால் போயிட்டு நான் ஃபோட்டோலாம் எடுத்துருந்தேன்னா அதெல்லாம் எனக்கு ஃபுட்டே கிடைக்காது அப்படின்றதுனால, வீடியோலாம் எடுக்கிறதுனால ஃபுட்டே கிடைக்காதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா அப்படியே ஃபுட்டு சாப்பிட்றதே கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டேன். வீடியோஸ் எதுவுமே எடுக்கலை. ஸோ மன்னிச்சுக்கோங்க. பட் என்னென்ன இருந்தது அப்படின்னா, நம்ம 5 ஸ்டாரில் சாப்பிடக்கூடிய, இன்ஃபேக்ட் நம்ம வந்து ஒரு கோல் பார்பிக்யூ மாதிரி போகிறோம்ல, அங்கே போகிறது என்னென்ன சாப்பிட்றோமோ கிட்டத்தட்ட எல்லாமே இருந்தது. நான் என்னென்ன இருந்ததுன்னா அப்படியே உங்களுக்கு சொல்லிடுறேன். சிக்கன் அந்த சாசேஜஸ் இருக்கும்ல அதெல்லாம் இருந்தது. அப்புறம் பீஃபு, அது வந்து பன்னிக்கறி, பீஃப் இல்லை பன்னிக்கறி அது இருந்தது. அப்புறம் வந்து முட்டை வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து சமோசா வச்சுருந்தாங்க, அதாவது பப்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க மக்களே, அது ஞாபகம் இல்லை. நூடுல்ஸு, அப்புறம் வந்து அந்த கார்ன் சலாட் வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மள இண்டியன் டிஷ்ஷஸ், இட்லி, தோசை, ரவா தோசை நீங்கள் கேட்டால் கொடுப்பாங்க அது. அப்புறம் ரொட்டி ஐட்டமில் பார்த்திங்கன்னா பன்னீர் அண்ட் ஆலு பராத்தா வச்சுருந்தாங்க. அது தொட்டுக்கு சன்னா ஐட்டம்னு வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த சாம்பார் அந்த ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இது வச்சுருந்தாங்க, சேமியா வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்தியன் டிஷ்ஷஸ் மக்கள். அதெல்லாமே ஸ்வீட்ஸை கிட்டத்தட்ட வந்து ஒரு 6லேருந்து 7 வெரைட்டி ஆஃப் கேக்ஸ் வச்சுருந்தாங்க. டோனட்ஸே ஒரு 2-3 வெரைட்டி வச்சுருந்தாங்க.
கேக்ஸ் வந்து ஒரு 4-5 வெரைட்டி வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த மஃபின்ஸ் மாதிரி இருந்ததில்ல, அந்த மாதிரி ஒரு 4-5 வெரைட்டி நிறையவே இருந்தது. அப்புறம் ட்ரிங்க்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஜூஸு, அப்புறம் வந்து கிரேப் ஜூஸு, இது மாதிரி சொல்லோட ஜூஸ் ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. அப்புறம் சலாட் ஐட்டம்ஸில் இந்த சிக்கன் ஃபிஷ் சலாடு, இது மாதிரி சலாட் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. நிறைய இருந்தது கைஸ், நிறையவே இருந்தது. ஏன்னா போகும்போது எல்லாம் வந்து சார் பஃபேஸ் க்ளோசிங் சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்சிருந்தான். ஸோ அதனால் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. பட் ஃபுட்டு வந்து தரோம், அது வந்து அதை அடிச்சுக்க முடியல. என்ன ஒன்றுனா டேஸ்ட் மட்டும் லைட்டாக மிஸ் ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் குவான்டிட்டி வைஸ் இட் வாஸ் வெரி குட், யூ கேன் என்ஜாய் ஹியர். ஸோ இதை தாண்டி எஸ், இந்த ஹோட்டலுக்கான ப்ரைஸிங், இந்த ரூமுக்கான ஒரு ப்ரைஸிங் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஒன்லி 5,000 கைஸ். எங்களால் நம்பவே முடியல. 5,000 to 5,500 நினைக்கிறேன், இன்க்ளூடிங் ஒரு எக்ஸ்ட்ரா பெட்டு. ஸோ 2 லெஸ், ரொம்ப லெஸ். நான் ஐ திங்க் இதுவே தங்கினதுலேயே 5 ஸ்டார்லேயே இதான் ரொம்ப சீப் நினைக்கிறேன். நாங்கள் கோயம்புத்தூரில் தங்கின ரேடிசன் கூட 8,000 7,500 சம்திங். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இதில் திருப்பதியில் தங்கினது கூட 5,000 தான் கைஸ். ஆனால் அது நான் தங்கினது 2017 or 18 சம்திங் தங்கியிருந்தோம். ஸோ அப்போது வந்து அது அந்த ரேட் இருந்தது. இப்போது கூடிடுச்சு. இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வந்து ஜிஆர்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 8,000 சார்ஜ் பண்ணுறான். பட் அப்போது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பட் இப்போது பார்த்தீங்கன்னா 5,000 கொடுக்குறது நிஜமாக வந்து லாஜிக்கலி ரொம்ப சீப்பு தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ தாராளமாக நீங்கள் இந்த ஹோட்டல் வந்து தாங்கலாம். கோகுலம் கிராண்டு. சில விஷயங்கள் இப்படி தான் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பார்த்தா ஒன்றும் நடக்காது. பட் அதை தாண்டி எஸ், ஹோட்டல் இஸ் குட். ஸோ எஸ் மக்களே, இதோட பார்த்தீங்கன்னா பார்ட் 1 ஆஃப் தி வீடியோ வந்து எண்ட் ஆகுது. ஏன்னா இந்த ட்ரிப் சும்மா அப்படின்னு சொல்லலாம் நினச்சேன். பெங்களூர் ட்ரிப் இது மாதிரி பண்ணது அப்படின்னு சொல்லலாம்னு நினச்சேன். ஸோ இதோட பார்ட் 1 வீடியோ ஆஃப் திஸ் பார்ட் எண்ட் ஆகுது. அடுத்த பார்ட்டில் உங்களுக்கு ஹோட்டலுக்கான மொத்த டீட்டெயிலும் கொடுக்குறேன். அதாவது அந்த டிப்ஸ் என்று சொன்னால அந்த விஷயங்களை அடுத்த வீடியோ சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன், டேக் கேர் அண்ட் பை கைஸ்.